Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்தலாம். கருப்பா கூடவா சாங் ஃப்ரம் த மூவி கருப்பு. ஸோ மூவி இஸ் கியரிங் அப் ஸோ ஃபாஸ்ட் டு கெட் ரிலீஸ். அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சீரியஸாக ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக வந்து நடத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா சார் பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஸோ அவரோட லுக் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அது அடுத்த மூவியோட கெட்டப்பாக இல்லை கேஷுவலாக இருந்தாரான்னு தெரில, ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல். ஸோ பார்ப்போம் இந்த கருப்பு மூவி எந்த அளவுக்கு வந்து கியரப் ஆகி வருதுங்கிறத நம்ம வந்து தேட்டரில் வந்து வெரி சூன் யூ ஆர் கோயிங் டு விட்னஸ் த மூவி. ஸோ ஆஸ் ஆர்ஜே பாலாஜி செட் லைக் மூவி வந்து ரொம்ப கமர்ஷியலாக வந்து வந்துட்டுருக்கு, ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக இஃப் ஹி சேஸ் ஐ திங்க் வி கேன் பிலீவ் இட் பிகாஸ் த ப்ரீவியஸ் ஒர்க் வாட் எவர் ஹி ஹேட் டன் ஸோ ஃபார் இஸ் ஆக்சுவலி பிலீவபிள். அந்த மாதிரியான மூவிஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோப்பிங் த பெஸ்ட். சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அமையணும். ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் தேட்டரில் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு படமாக வந்து இது அமையணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பா கூடவா சாங் எப்படி இருக்குங்கிறத ரியாக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சாங்கை பார்த்துடலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Nice still. Animation is so good. வேற லெவல். ஓடு. So good. Oh, that mix is so good. Oh, sama. Goosebumps. Oh, very nice. Oh. செம்மையா இருக்கு. Goosebumps, seriously.
அந்த சலங்க சவுண்டு செமையாக இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு, பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டிவோஷ்னல் சாங் மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமேட்டிக் வந்து எங்கேயுமே இல்லை. ரொம்ப ப்ராப்பராக வந்து அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ஒரு ஹெட்செட் எல்லாம் கேட்குறோம் அப்படின்னா இது வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் டு த கோராக இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிக்ஸ் வந்து பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சாங் வந்து எனக்கு ஒரு மாதிரி இது வந்து ஒரு தீம் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவியில் ஒரு மாதிரி ஒரு பேக் எண்டில் வந்துட்டு இது வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த சாங் வந்து நிறைய இடத்துல யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சூப்பரான ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. பட் எனக்கு என்னென்னா எல்லா சாங்குமே ஐ மீன் லைக் காட் மோடோட டச் வந்து கருப்பு மூவியில் வர எல்லா சாங்லேயுமே அந்த காட் மோடோட டச் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எனக்கு தெரில அந்த சாங்கோட ஒரு சாயல் வந்து இந்த சாங்லேயுமே எனக்கு வந்து தெரிஞ்சது. நம்ம நினச்சது நடந்துடுமா, சிங்கம் ஒரு முறை முடிஞ்சிடுமா, அந்த இது வந்து இதுலேயுமே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே டோன் வந்து இங்கேயும் வந்திருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் அதோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி அந்த எல்லா சாங்ஸ்லேயுமே அது வச்சுருக்காருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆனால் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவோஷனலாகவே தான் இருக்குது. எல்லா சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு சாமியை பற்றி பாடுற மாதிரி சாங்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர எங்கேயுமே எனக்கு வந்து சூர்யாவை உள்ளேயே கொண்டு வரல. கருப்பு அப்படிங்கிற ஒரு ரோலில் சூர்யாவை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்களே தவிர சூர்யாவுக்குன்னு ஒரு பில்டப் சாங்ஸ் எங்கேயுமே கொடுக்கல அவங்க. லைக் ஐ மீன் ஒரு ஹீரோவாக வந்து நான் சொல்கிறேனே அந்த மாதிரி எங்கேயுமே அவங்க எதுவுமே பண்ணல. அப்போ அதிலே தெரியுது இது வந்து ஸ்டோரி தான் வந்து மெயின் பிளாட்டு, இதில் வந்து சாமி தான் வந்து மெயின் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சாங்லேயே வந்து they are trying to prove அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக படமும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ பார்ப்போம். சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது, படமும் சூப்பராக இருந்தால் ரியலி குட் தான். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. May 14th we'll wait and watch how it goes, and I'm really wishing the movie to get success, blockbuster and everything. ஓகே, ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.